இதோட ஸ்கூலில் டியூஸ்டேவும் தேர்ஸ்டேவும் கீரை தான் கொண்டு போகணும். அதனால் தட்டைப்பயிறு கூட கீரை, பச்சைப்பயிறு கூட கீரைன்னு செஞ்சு போர் அடிச்சிச்சு. அதனால் இன்றைக்கி பொரியல் செஞ்சிடலாமேன்னு சொல்லிட்டு பொரியலுக்கு தான் கட் பண்ணியிருந்தேன். எப்போவுமே கீரையை தாளித்து விடும்போது கீரை நல்லா வணங்கினதுக்கப்புறம் உப்பு போட்டிங்கன்னா உப்பு ஜாஸ்தி ஆகாது. ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா உப்பு அளவு தெரியாமல் ஜாஸ்தி ஆயிரும். காலையிலே ஒரு ஆகாத வேலையை பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னென்னா புட்டு செய்யலாமேன்னு சொல்லி புட்டு மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சதுக்கப்புறம் தான் அது பேக்கெட்டை பார்த்தா தோசை படம் போட்டிருந்துச்சு. ஒருவேளை தோசை சுடுற மாவு அப்படின்னு நினச்சிட்டு தான் பயந்துட்டே செஞ்சுட்டு இருந்தேன். இந்த புட்டு மேக்கரில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் புட்டு பண்ணுறேன். ரொம்ப சூப்பராகவே வந்திருந்தது. கடலை குழம்புல தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றாமல் இந்த கடலையே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி இந்த குழம்பு கூட சேர்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக கிடைக்கும். நேற்று நைட் நூடுல்ஸ் தான் பண்ணியிருந்தேன், அதாவது இடியாப்பம். திரிவேதுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நூடுல்ஸே போதும்னு சொல்லிட்டான். அதனால் இடியாப்பத்துக்கு கூட கடலை குழம்பு வச்சு கொடுத்தாச்சு. லஞ்ச் பாக்ஸுக்கு தயிர் சாப்பாடும் கீரையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. தனியாக கொடுத்து அனுப்புனா அப்படியே திரும்பி வந்துடும். ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு மேங்கோ கட் பண்ணி கொடுத்து அனுப்பியிருந்தேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். பாய்.